கோழி பண்ணையில் கோழி எப்படி முட்டை போடும்? கொட்டாய்க்குள்ள இருக்கும். கொட்டாய்க்குள்ள இருக்கும். ஆமாம். பேசாமல் இருக்கும். சரி. லைட் போடுவாங்க, முட்டையை போடும். லைட் ஆஃப் பண்ணா பேசாமல் இருக்கும். லைட் போட்டா முட்டையை போடும். லைட் ஆஃப் பண்ணா பேசாமல் இருக்கும். லைட் போட்டா முட்டையை போடும். லைட் ஆஃப் பண்ணா பேசாமல் இருக்கும். ஓஹோ. நான் அந்த பக்கம் அந்த கோழி பண்ண மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க, அதுல லைட் போட்டால் படிப்பான். லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான். லைட் போட்டா படிப்பான். லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான். லைட் போட்டா படிப்பான். லைட் ஆஃப் பண்ணா படுத்துருவான். ஓஹோ. +2 முடிச்சு வெளியில் வருவான், போந்தா கோழி மாதிரியே வருவான். ஆமாம். வாடா இங்கே வாடா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் 582. அவன் பேரே மறந்து போகும். மார்க் தான் ஞாபகம் இருக்கு. மார்க் தான் ஞாபகம் இருக்கு. ஆனா நம்ம அரசு பள்ளியில கல்விங்கிறது எது? வள்ளுவன் சொல்லி கொடுத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சொன்னா வள்ளுவன்? கற்க. ஓஹோ. கசடு அற கற்க. ஆமா. அப்படின்னா என்ன? என்ன அர்த்தம்? கற்கணும்னா என்ன? கல்விங்கிறது என்ன? கற்க. ஓஹோ. உள்ள திணிக்கு வச்சு குத்துறது இல்ல, இட்லி வச்சு குத்துற மாதிரி. அப்புறம் இது கல்வி. உள்ள இருக்க கசடு அற கற்க. கற்க கசடு அற கற்க. கற்றபின் நிற்க அதற்கு தக பிஜேபி உள்ள விடாம. உள்ள விடாதே. அதான் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கசடு அற கற்க. அதுதான் இப்ப கல்வி சொல்லுது. அந்த கசடு அற கட்டுட்டாவே பிஜேபி உள்ள வராது. அவ்வளவுதான் கல்வி. அந்த இந்த கேரளாவில் திருவனந்தபுரத்துல ஒரே ஒரு வார்டுல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஓஹோ. பினராயி விஜயன் போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒரு வார்டுல ஜெயிச்சிருக்காங்களே பிஜேபி, என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? அதுக்கு அவர் என்ன சொன்னார் பினராயி விஜயன்? அந்த வார்டுல கல்வியை மேம்படுத்தணும்னு இருக்கேன் அப்படின்றாரு. ஒரே வார்த்தையில சொல்லி. என்ன அர்த்தம்? கல்வி மேம்பட்டா உள்ள வரமாட்டான்.